20ஸா இருக்கட்டும், 30ஸா இருக்கட்டும், 40ஸா இருக்கட்டும், சீக்கிரமா இடுப்பு வலி வருதுன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் இடுப்பு வலிக்குது அப்படின்றாங்கல்ல. இது ஏன் மேம்? ஒண்ணு இப்போ உட்காந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உட்காந்து வேலை செய்றாங்க. முன்னாடியெல்லாம் நீங்க ஷாப்பிங்னா ஒரு ஷாப்லேருந்து இன்னொரு ஷாப்புக்கு நடந்துட்டு போவீங்க. பிசிக்கலா நீங்க சூஸ் பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணுவீங்க. இல்ல ஒரு கிராசரி வாங்கணும்னா ஒரு கடைக்கு போயிட்டு இப்பல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் டிஜிட்டல் கையில இருக்கு. ஒரு ஃபோன் தட்டாலே ஓகே வீட்டுக்கு வந்து டெலிவர் ஆகும். பேமெண்ட்க்கும் நீங்க ஏஞ்சிட்டு போய் பண்றது கிடையாது. ஒரு டிஜிட்டல் பேல நீங்க Google Payயோ, ஃபோன் பேயோ இதில பண்ணிட்டு நீங்க இது பண்றீங்க. ஸோ மொத்தமா லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒண்ணு தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்றாங்க. எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. எந்த எக்சர்சைஸ் பண்றது கிடையாது. டயட்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் வந்திருக்கு. இதனால ஒபிசிட்டி உடல் பருமன்ன்றது ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸோ வெயிட் அதிகமாயிருக்கு. எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. தொடர்ந்து 6, 8 மணி நேரம் உட்காராங்கன்னும்போது, ஒரு அப்நார்மல் போஸ்டர்ல உட்காரும்போது, உங்க முதுகுல இருக்க ஸ்பைன் மேல லோடும் அதிகமாகும், ஸ்ட்ரெயினும் அதிகமாகும். அப்பதான் இந்த பேக் பெயின் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன ஒரு 60, 70ல வர வேண்டியிருக்கும். இப்போ 30, 40ஸ்ல வருது. ஆல் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் பிரச்சனைன்றத சொல்லலாம். நீங்க ஆக்சுவலி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே 90% கேஸஸ்ல எந்த பெரிய ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. அந்த 5 to 10% கேஸஸ்ல இதெல்லாம் பண்ணாலும் வலி போகலான்னும் போது தான் ட்ரீட்மெண்ட்ன்றது தேவைப்படும்.